அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்திற்கு தாவேகா ஆதரவு. சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நிர்வாகிகள் நேரில் சென்று போராட்டத்திற்கு ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களுடன் அமர்ந்து அவர்களின் போராட்டத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர்ந்தவுடன் நீங்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள், உங்களில் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் வாக்குறுதி அளித்தார். தாவேகாவை வீழ்த்தவே முடியாது. திமுக அதிமுக சேர்ந்து வந்தாலும் தாவேகாவை வீழ்த்த முடியாது. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் விஜய்தான். செங்கோட்டையின் தாவேகா நிர்வாகி பதிலடி. விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் யார் வாக்குகளையே அவர் பறிக்கப் போகிறார் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. தமிழக அரசியலில் பெண்களுக்கு சக்தி வாய்ந்த குரல் இருக்கிறது. விஜய் திமுக வாக்குகளையும் பெண்களையும் தன் பக்கம் இழுக்கப் போகிறாரா என்பதுதான் கேள்விக்குறி. NDTV உரையாடலின் போது மத்திய நீதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. தாவேகா தலைவர் விஜய் நிர்வாகியுடன் இன்று முக்கிய ஆலோசனை. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா தலைவர் விஜய் இன்று பிப்ரவரி 10 மாலை 4 கட்சிகளிலும் முக்கிய நிர்வாகிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார். வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்தில் நடைபெற்றுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை குறித்து முக்கிய முடிவுகள் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளன. மேலும் விருப்ப மனு விநியோகம் மற்றும் தேர்தல் களப்பணியை குறித்து நிர்வாகிகளுக்கு விஜய் ஆலோசனை வழங்கியுள்ளார். விஜய் செய்தது ஊழல் கிடையாது. எந்த ஒரு அரசு பதவியிலும் இல்லாத விஜய் செய்தது ஊழல் கிடையாது. எதை வைத்து விஜய் ஊழல் செய்தார் என எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்று தெரியவில்லை என தாவேகா கட்சி நிர்வாகி அருண்ராஜ் சாடியுள்ளார். தாவேகா கொடியுடன் நின்றாலே வாக்குகள் வரும் புஸ்ஸி ஆனந்த். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை நெருங்கி வரும் நிலையில் தாவேகா தனது அரசியல் தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் கூட்டணியை குறித்து புஸ்ஸி ஆனந்த் கூறியதாவது: இந்திய வரலாற்றிலேயே 3 மணி நேரம் 10,000 விருப்ப மனு வழங்கிய கட்சி நம்ம தாவேகா தான். 10-15 பேர் சேர்ந்து கூட்டணியில் உள்ளார்கள் என கவலைப்பட வேண்டாம். தனியாக தாவேகா கொடியுடன் நின்றாலே வாக்குகள் வரும் என நம்பிக்கையுடன் தெரிவித்தார் புஸ்ஸி ஆனந்த். இனி விசில் சத்தம் கேட்க கூடாது. குப்பை வண்டியில் பொருத்தப்பட்ட ஸ்பீக்கர். திமுக கவுன்சிலர் பரபரப்பு வீடியோ. சேப்பாக்கம் மைதானத்தில் விசிலுக்கு தடை. BCCI விளக்கம். விசில் கொண்டுவர விதிக்கப்பட்ட தடைக்கு BCCI மற்றும் ICCக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மக்கள் நினைத்தால் விஜய் வந்தே ஆகணும் என்று மக்கள் நினைத்தால் அவர் வந்துவிடுவார். விஜயின் அரசியல் வருகையை குறித்து கேள்விக்கு நடிகர் சிவகுமார் பதில். தாவேகா நிர்வாகிகள் மீது தாக்குதல். விஜய் கண்டனம். சென்னை பாரிமுனை பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகிகள் மீது ஆளு கட்சிகள் சேர்ந்து 100க்கு மேற்பட்ட ரவுடிகள் அராஜகம் தாக்குதல் நடத்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கும் செயல். திமுக தோல்விக்கு பயந்ததே இது காட்டுகிறது. இந்த அராஜகம் தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டப் போவது நிச்சயம். இப்படிக்கு தாவேகா தலைவர் விஜய். 1 ரூபாய் கூட கொடுக்காமல் வரும்பொழுது மக்கள் வெள்ளத்தை பார்த்தேன். 1 ரூபாய் கூட கொடுக்காமல் இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள். உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இதே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் அவர்கள் ரூபாய் 200 கோடி செலவு செய்ய வேண்டும். ஆனால் நாளை தமிழகத்தை ஆள தளபதி தான் வேண்டும் என மக்கள் கூடுகிறார்கள். இப்படிக்கு கோவை தாவேகா பொதுக்கூட்டத்தில் அக்கட்சி நிர்வாகி செங்கோட்டனின் பேட்டி. எனக்கு வயது 20 குறைந்து விட்டது. தாவேகா கட்சியில் இணைந்த பின் எனக்கு வயது 20 குறைந்து விட்டது. அவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாற்றும் வரை ஓய்வு போவதில்லை. 234 தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி பெறுவோம். அதை யாராலும் தடுக்க முடியாது. தாவேகா நிர்வாகி குழு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். மன்னர்களை உனக்கு கட்ட வரனா சத்தம் விசில் சத்தம் விசில் சத்தம். வேலூரில்
கோயிலில் தாவேகாவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் பிரம்மாண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பிப்ரவரி கடைசி வாரத்தில் வேலூரில் நடைபெறுகிறது. இதற்காக வேலூரில் அகரம்சேரி அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி 25,000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட மைதானம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்துள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் தீவிர ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். மக்கள் மன்னனே, அன்பாலே அண்ணனே, விழா வீரனே, மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல். வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி, தனித்த பாதையில் தாவேகா. தமிழக வெற்றி கழகத்தையே பிற கட்சிகளுடன் இணைக்க செய்தியை முற்றிலும் பொய்யானது. எந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அரசியல் உள்நோக்கத்துடன் பரப்படும் கோயாபல்ஸ் பிரச்சாரங்களுக்கு உண்மையில்லை. ஆதாரமற்ற யுகங்களையே மக்களை திசை திருப்ப முடியாது. 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வலுவான முதன்மை சக்தியாக வளர்ந்து வருகிறது. எனவே வதந்திகளையே நம்பால், உண்மையை மட்டும் மக்கள் மற்றும் தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும். இப்படிக்கு ரமேஷ். வெற்றி பெறாது. அதிமுகவை வழிநடத்தும் திறன் எடப்பாடிக்கு இல்லை. அவரின் செயல்பாடுகள் சரியில்லை. கட்சியின் வளர்ச்சிக்கு சரியான திட்டமிடவில்லை. அதிமுகவில் விருப்ப மனு வாங்கினேன், அதன் பின்னர் படிக்கவில்லை. வரும் தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறாது. தாவேகாவில் இணைந்த அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் VS பாபு பேட்டி. விஜயுடன் நேரடியாக மல்லு கட்ட தயாராகும் திமுக. விஜய் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வேட்பாளர் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் போட்டியிடும் தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர். ஒருவேளை நாகையில் விஜய் போட்டியிடுவாரானால் அந்த தொகுதிக்கு பதிலாக வேறு தொகுதியை வசிக்கவும் ஒதுக்கப்படும் என தகவல். அனுமதி பெறுவதில் இழுபறி. சேலத்தில் வரும் 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்திவிட்டு 23ஆம் தேதி வேலூரில் கூட்டம் நடத்த திட்டமிடும் தாவேகா தலைவர் விஜய் 23ஆம் தேதி கூட்டம் நடக்க அனுமதி வழங்க வேண்டும் என தாவேகாவினர் கோரிக்கையை வைத்த நிலையில் காவல்துறை இன்னும் அனுமதி வழங்கவில்லை. விஜய் மக்கள் சந்திப்பு மீண்டும் மனு. சேலத்தில் 2 இடங்களில் மக்கள் சந்திப்பு நடத்த காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தாவேகாவினர் மீண்டும் மனு. 5,000 பேருடன் மக்கள் சந்திப்பை நடத்த அனுமதி கோரி சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தாவேகாவினர் மனு. வடசென்னையில் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VS பாபு நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் முன்னிலையில் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டனர். சன் டிவியில் விஜய் படம் போட அங்குள் அனுமதி கொடுக்கல. அதனால சூர்யா டிவி, ஜெமினி டிவில விஜய் படங்கள் போட்டு TRPயை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். தாவேகா தலைமையுடன் செங்கோட்டையனுக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. தாவேகா பிரச்சார குழுவில் செங்கோட்டையன் இருப்பதால் அவரை விஜய் சேர்த்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் நியமிக்கவில்லை என்று தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் விளக்கம். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா